வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு அருமையான படத்தோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகி நல்லா ஓடின படம். தியேட்டரில் ஓட்டிட்டு இப்போது ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 1957 வருஷம் காணியார் அப்படிங்கிற அந்த ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கிற மக்கள் மண்ணுக்காக எப்படி போராடுறாங்க, அந்த போராட்டத்துக்கு அவங்களுக்கு யார் துணை புரியுறாங்க, யார் முன்னெடுத்து செய்கிறாங்க, யார் தலைவராக இருக்கிறாங்க, அந்த மக்களை யார் மீட்டெடுக்கிறாங்க, அந்த மக்களுக்கு விரோதமாக யார் செயல்படுறாங்க, அவங்க விரோதமாக செயல்படுறவங்ககிட்ட இருந்து மக்களையும் மண்ணையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோவுடைய படமாக தான் பள்ளிச்சிட்டம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம். அந்த படத்தை பற்றின டீட்டெயிலில் பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா பட்டேலர் குஞ்சுமோன் நம்பியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. அவர் யார் என்ன அப்படிங்கிறத அவருடைய ஃபேஸ் காமிக்காமல் அவருடைய கேரக்டர் காமிக்கிறாங்க. வெளியில் மக்கள் எல்லாம் கட்டி போட்டு அடிக்கிறாங்க. ஏன்னா அவருடைய தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய மக்கள் ஏதோ எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மக்களை கட்டி போட்டு அடிக்கிறாங்க, யானையை வச்சு மிதிக்கிறாங்க. அந்த சமயத்தில் பிரிட்டிஷ்காரங்க, இது ஃப்ளாஷ்பேக் மாதிரி, பிரிட்டிஷ்காரங்க ஒரு ஓலையோடு வராங்க, நீங்கள் இவ்வளோ வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த பட்டேலர் குஞ்சுமோன் நம்பியார் அவங்க ஷூட் பண்ணிடுறாங்க பிரிட்டிஷ்காரனவே. என்னுடைய நிலம், என்னுடைய மண், இதுக்கு ஏன்டா நான் உனக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நிலம் அப்படிங்கிறத அந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறாங்க. பட் இப்போ அந்த பட்டேலர் குஞ்சுமோன் நம்பியார் யார் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுவரையும் ஃபேஸை காமிக்கல. இப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது நம்மளுடைய ஸ்டோரி காணியார் அப்படிங்கிற அந்த வில்லேஜில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ காணியாருக்கான போராட்டம், ஏற்கனவே நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்த்த மாதிரி காணியார் நிலத்துக்கான, ஊருக்கான, மண்ணுக்கான போராட்டமாக ஸ்டார்ட் ஆகுது. இந்த சமயத்தில் 1957 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி வின் பண்ணி ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போது ஆட்சி அமைக்கும் போது அவங்க மற்றவங்களையும் கம்யூனிஸ்ட் தோழர்களாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் காணியார் ஊரில் இருக்கிறதே அந்த வில்லேஜில் கொஞ்சம் பேர் தான். அதில் கொஞ்சம் கிறிஸ்துவர்கள், மித்தம் கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்டாக இருக்காங்க. இப்போ இந்த கம்யூனிஸ்டுக்காரங்க நில ஆக்கிரமிப்பு, மக்களை மாற்றுறது, இந்த மாதிரி வேலையை ஈடுபடுறாங்க. அப்போது உள்ள சர்ச்சுக்குள்ளார ஃபாதர் பிரசங்கம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்ததுலேருந்து நம்ம கிறிஸ்துவ மதத்துக்கு மிகப்பெரிய சோதனை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்க நம்ம சர்ச்சுக்கு முன்னாடியே அந்த செங்கொடியை நடுவாங்க, சிலைகளை உடைப்பாங்க, அந்த மாதிரி மக்களை, கிறிஸ்துவ மக்களையும் கம்யூனிஸ்டாக மாற்றுவாங்க, மதத்தை அழிக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கணும், மக்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசங்கம் கொடுக்குறாரு. இவங்க வாழ்கிற அந்த ஊருக்கு பக்கத்தில் தரியூட்டு மலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது. அந்த மலை பக்கம் இந்த மக்கள் யாருமே போக மாட்டாங்க. அது பிசாசின் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சொல்லி வச்சுக்கிறாங்க. வழியாக வந்துட்டுருக்குது. அந்த மலையை பார்க்குறதோ, அந்த மலைக்கு போகிறதோ, அங்கேருந்து ஒரு பொருள் தொடுறதோ பாவம், அது பிசாசுடையது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அந்த இடத்துக்கு போகாமல் அவாய்ட் பண்ணிட்டு வராங்க காலகாலமாக. இப்போது இந்த ஊரில் இருக்கிற கிறிஸ்துவர் மக்களில் கொஞ்சம் நல்ல தைரியசாலி, பலசாலியாக இருக்கிறவர் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜார்ஜ் ஒரு கடை வச்சுருப்பார் போல். அவருடைய கடையை பூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டு எல்லாரையும் சத்தம் போட்டிருக்காரு. அப்போ அந்த சர்ச்சு ஃபாதர் சாவியை கொடுத்துட்டு, கம்யூனிஸ்டுக்காரங்க இதை ஆக்கிரமிப்பு பண்ண பார்க்குறாங்க, அதனால தான் நான் பூட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ்கிட்ட சாவி கொடுக்குறேன். அப்படி இந்த ஜார்ஜ் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவராக இருக்கிறாரு. இப்போது இவருக்கும் அந்த கம்யூனிஸ்டுக்காரங்க பேச செய்ய இவருக்கும் கம்யூனிஸ்டும் பிடிச்சி போகுது. அந்த கம்யூனிஸ்டுக்காரங்க புதுசாக சர்ச்சு கட்டுறதுக்கு, அந்த ஊரில் புதுசாக சர்ச்சு கட்டுறதுக்கு ஒரு இடத்த மக்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சிகப்பு கொடி நெட்டுட்டாங்க. அப்போது ஃபாதருக்கு இந்த சிகப்பு கொடி பார்த்தாவே நம்மளுக்கு சிரமமாக இருக்குது, நம்ம சர்ச்சு கட்ட வேண்டிய இடத்துல இவங்க நெட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருப்பார். அப்படி அப்போ அந்த ஜார்ஜை கம்யூனிஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுற சமயத்தில் ஜார்ஜ் அந்த கொடியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த புனிதருடைய, அந்த சர்ச்சுக்கு என்ட்ரன்ஸில் ஒரு புனிதர் சிலை இருக்கும், அந்த சிலைக்கு முன்னாடியே நெட்டு வச்சுட்டு, இது ஜார்ஜ் வச்ச கொடி, ஜார்ஜும் இனிமேட்டுக்கு கம்யூனிஸ்ட்டு தான், அதனால் இந்த கொடியை தொடரவனுக்கோ சொன்னவனுக்கோ இனிமேட்டுக்கு அடி தான் விழும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறாரு மக்களை. அப்போ தான் சர்ச்சு ஃபாதர் யோசனை பண்ணுறாரு, என்னடா அது, இந்த ஜார்ஜை நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக கம்யூனிஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா இவனே கம்யூனிஸ்ட்டில் போய் சேர்ந்துட்டான். இப்போ நம்மளுக்காக ஃபைட் பண்ணுறதுக்கு யார் இருக்காங்க,
அப்படின்னு சொல்லிட்டு சபை மக்கள் எல்லாம் கூட்டி வச்சு அவர் பேசுகிறாரு. வேறு யாருமே முன்னெடுத்து செய்ய முடியாத சமயத்தில் இவங்களை எல்லாரையும் கம்யூனிஸ்டுக்காரங்களையும் பட்டேலர் குரூப்பையும் சமாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சிறந்த வீரன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் ஃபாதர் பேசுகிறாரு. இப்போ நம்ம ஊருக்கு வேணும் அப்படின்னும் போது இங்கே இல்லை அப்படின்னும் போது நம்ம வெளியிலேருந்து தேடுங்க, நீங்கள் தேடி கண்டுபிடிங்க, ஒரு சண்டியர் வேணும், நம்மளுக்காக சண்டை போட, நம்ம பசங்களுக்கு பயிற்சி கொடுக்க இங்கே நம்மளுக்காக ஒரு சண்டியர், நம்ம சர்ச்சுக்கு ஒரு சண்டியர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சு ஃபாதர் மக்கள்கிட்ட சொல்கிறாரு. போய் தேடுங்க, கண்டுபிடிங்க, அவர் கையோடு கூட்டிகிட்டு வாங்க, நம்ம இங்கே வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் ஒரு முடிவு எடுத்து ஃபாதர் சொல்லி அனுப்புகிறாரு. மக்கள் எல்லோரும் கலைஞ்சு போகிறாங்க. இந்த கூட்டத்தில் முடிவெடுத்த மாதிரி சண்டியரை தேடி சர்ச்சுடைய சின்ன ஃபாதரும் ஊர் தலைவர் 2 பேரும் கிளம்புறாங்க. 2-3 ஊர் தேடிட்டு ஒரு ஊரில் ஒரு ஃபாதர் மூலிமா இங்கே ஒரு சண்டியர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு அந்த சண்டியரை போய் பார்க்க போகிறாங்க. அந்த சண்டியரை பார்க்க இவங்க நைட்டு மாட்டு வண்டியில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு மேடை நாடகம் முடிஞ்சு எல்லாருமே கலைஞ்சு போயிட்டுருக்காங்க. அந்த நாடகம் முடிஞ்சு போகிற கோஷ்டிக்கிட்ட அந்த ஊர் ஃபாதர் கேட்குறாரு, எங்கேப்பா ராவணன் எங்கே அப்படின்னு. ராவணன் முன்னையே போயிட்டான் அப்படின்னு. இவங்க 2 பேருக்கும் டவுட் வந்துடுது, என்ன ஃபாதர்கிட்ட நம்ம சண்டியரை பற்றி தேட சொன்னால் இவர் ஏதோ ராவணனை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக கேட்குறாங்க. ஃபாதர், நம்ம சண்டியரை பார்க்க தானே கூப்பிட்டு போகிறீங்க? ஆமாப்பா, ஆமாம், சண்டியரை பார்க்க தான் போகிறோம், வாங்க நான் காமிக்கிறேன் சிறப்பான சண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா ஃபாதரை கூப்பிட்டு போகிறாரு. இப்போது சண்டியரை இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா சண்டியர்னு இவங்க எல்லாமே யார், இந்த சர்ச்சோடைய சின்ன ஃபாதர், ஊர் தலைவர் எல்லாமே எதிர்பார்த்துட்டு பயங்கரமான பயில்வான், மோசமான ஆளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஃபாதர் காமிக்கிறாரு, அந்த சண்டியர் தண்ணியில் சின்ன பசங்களோட சேர்ந்து தண்ணியில் விளையாடிட்டுருக்காரு, ஆற்று தண்ணியில். இவங்களுக்கு இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஃபாதர், பெரிய ஃபாதர் அந்த சின்ன ஃபாதர்கிட்டையும் ஊர் தலைவர்கிட்டையும் காமிக்கிறாரு ஆற்றுல குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்கிற அந்த சண்டியரை. இவர் தான் சண்டியர், இவர் தான் நான் சொன்ன சண்டியர், கிருஷ்ணன் பிள்ளை அப்படிங்கிறாரு. அப்போது பார்த்திங்கன்னா அந்த தேடி வந்த ஃபாதருக்கும் ஊர் தலைவருக்கும் ஒரே ஷாக் ஆகிடுது. ஏன்னா அவங்க கிறிஸ்டோஃபர் சபைக்கு கிறிஸ்டோஃபராக நியமிக்கிறதுக்காக தான் அந்த சண்டியரை கூப்பிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ இங்கே கிருஷ்ணன் பிள்ளை அப்படின்னும் போது இவருக்கு அப்போ அவங்க கிறிஸ்துவர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வந்துடுது. அப்போ அந்த சமயத்தில் ஃபாதர் கேட்குறாரு, கிருஷ்ணன் பிள்ளை அந்த ஃபாதரு, ஊர் ஃபாதரு, எப்படி இருக்கான் என் சண்டியர், பலசாலியாக இருக்கானா, பயில்வானாக இருக்கானா, சிங்கம் மாதிரி இருக்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ காமிக்கிறாங்க அந்த நம்ம ஹீரோவை பற்றி. அந்த மங்களாபுரம் ஃபாதர் கிருஷ்ணன் பிள்ளையை கிறிஸ்டோஃபர், போத்தன் கிறிஸ்டோஃபர் அப்படின்னு சொல்லி அந்த வாணியார் சர்ச்சு ஃபாதர்கிட்டையும் ஊர் தலைவர்கிட்டையும் இவரை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. அப்போ அந்த கிருஷ்ணன் பிள்ளை சொல்கிறாரு, எதுக்கு ஃபாதர், நான் தேவையில்லாத வேலை, சர்ச்சு ஏன் சண்டை போடணும், சமாதானமாக போகலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, கிறிஸ்டோஃபர் அப்படின்னு உனக்கு பேர், கிறிஸ்டோஃபர் அப்படின்னா சபையின் பாதுகாவலர் அப்படின்னு அர்த்தம். நீ அந்த ஊருக்கு போய் செய்ய போகிற சேவைக்காக நாளைக்கு வருங்காலத்தில் உன் ஃபோட்டோ அந்த ஊர் சர்ச்சில் மாட்டி வைப்பாங்க. இதெல்லாம் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படும். அதனால் நீ போயிட்டு அங்கே அந்த வேலையை செஞ்சு முடி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் பிள்ளையை கிறிஸ்டோஃபராக மாற்றி சந்தோஷமாக அமுச்சு வைக்கிறாரு. ஆனால் நம்ம சர்ச்சு ஃபாதருக்கு, அந்த சின்ன ஃபாதருக்கும் ஊர் தலைவருக்கும் இவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு மனசு வரல. ஏன்னா இவர் கிருஷ்ணன் பிள்ளை அங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுக்காரங்களை சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இவருடைய நடவடிக்கை பார்த்து. இப்போது ஊருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கிறிஸ்டோஃபரும் அந்த ஊர் தலைவரும் சர்ச்சு சின்ன ஃபாதரும் சேர்ந்து ஊருக்கு வந்துட்டுருக்காங்க. காணியாரை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. அப்போது பஸ்ஸில் வரும்போது ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. அப்போது பார்த்திங்கன்னா இவர் டிரைவர் கிறிஸ்டோஃபரை மிரட்டுறாரு. அதுக்கு இவர் பணிஞ்சு போகிற மாதிரி தோணுது. இப்போது ஊர் தலைவருக்கு, ஐயையோ இவனை கூப்பிட்டு போய் நம்ம என்னடா பண்ண போகிறோம், இவன் பயந்தவனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறான். அப்படி அந்த பஸ்ஸில் போகிற ஒரு பொண்ணுக்கு ஒரு அடிபட்டுருது. அந்த பொண்ணு பற்றி இவர் விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா சீதான்னு சொல்லிட்டு பேர் சொல்கிறாங்க. இவர் கிறிஸ்டோஃபருக்கு அவங்க அக்கா ஞாபகம் அவங்க அக்கா பேரும் சீதா லக்ஷ்மி. அந்த பழைய ஞாபகங்கள்லாம் அப்படியே வந்துடுது. அதை உடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த குழந்தைக்கு ஒன்றும் பெரிய காயம் இல்லை, பரவாயில்ல அப்படின்னு சொன்ன பிறகு தான் இவருக்கு சந்தோஷம் ஆகுது.
அந்த மாதிரி அவங்க அக்காவை ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம கிறிஸ்டோஃபருடைய அக்கா சீதா லக்ஷ்மின்னு சொல்லிட்டு. நம்ம கிறிஸ்டோஃபர் இப்போ காணியார் வந்து இறங்கினோடனே ஊர் மக்கள், ஃபாதர் எல்லாருமே சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்து அவரை வந்து பெருசாக வரவேற்கிறாங்க. வரவேற்றுட்டு ஃபாதர் கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி இதுதான் அமராவதி ஆறு. இந்த அமராவதி ஆறுக்கு பக்கம் இருக்கிற நம்ம காணியாறு நம்ம ஊர். இந்த ஊர் தான் வந்து முக்கியம். இந்த ஊருக்கு சேர்ந்த அந்த ஊரை பற்றியான விஷயங்கள் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த காணியாருக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த மலை, அந்த சபிக்கப்பட்ட மலை, அந்த மலையை பற்றியும் சொல்கிறாரு. அந்த பக்கம் நம்ம போகக்கூடாது, அதை தாண்டி மக்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க தவிர்த்து இந்த மலை பக்கமும் இந்த ஆற்றை தாண்டி தான் மலையை ரீச் பண்ணோம். நாங்கள் அந்த மலை பக்கம் போனதில்லை. இந்த கம்யூனிஸ்டுக்காரங்க வந்ததுலேருந்து இப்போ நம்ம கிறிஸ்துவ மக்களுக்கு நிறைய சோதனைகள் வந்துடுச்சு. இந்த சிகப்பு கொடியை பார்க்கும் போதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பற்றி தகவல், நம்ம அந்த சர்ச்சு, ஊர் மக்கள் அதை பற்றி என்ன தகவல்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வராரு. இப்படி சொல்லும்போது நம்ம கிறிஸ்டோஃபருக்கு பார்த்தீங்க பேர் என்னன்னு கேட்கும்போது போத்தன் கிறிஸ்டோஃபர் அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஹீரோ. நான் கிறிஸ்டோஃபரை தேடினா உண்மையான கிறிஸ்டோஃபரே வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஃபாதருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு கொடி மட்டும்தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்கு முன்னாடி ஏற்கனவே ஜார்ஜ் நெட்டுட்டு போனோம். அப்படி இல்லை, அந்த கொடியை போய் எடுத்து வீசுறதுக்கு போகிற. அப்படி வாடா நம்ம போய் எடுத்து வீசிட்டு நம்ம ஊர் பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிஷியங்கிட்ட சொல்கிறான். அப்படி அவர் போய் தொட்ட உடனே அந்த ஜார்ஜும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஊர் தலைவர் வந்து அப்போ தான் பார்க்குறாரு, போச்சு இந்த கிறிஸ்டோஃபரை காலி பண்ண போகிறாங்க, கூட்டிகிட்டு ஓடி போயிடுறா அப்படி தம்பி அப்படின்னு சொல்லி அவன் சிஷியன்ட்ட சொல்கிறாரு. அப்போ அந்த சிஷியன் சொல்கிறான், இன்னும் எங்கள் வாத்தியார் ஆட்டத்தை பார்க்கல, இப்போ பார்ப்பீங்க, ராவண ஆட்டத்தை இப்போ பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபைட்டு நடக்குது. அப்போது அந்த ஃபைட்டில் தான் வந்து இந்த கிறிஸ்டோஃபர் வந்து பலசாலி, மக்களை காப்பாற்றுவான் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து ஊர் மக்களுக்கும் சர்ச்சு ஃபாதருக்கும் தலைவருக்கும் எல்லாருக்குமே வருது. கிறிஸ்டோஃபருடைய இன்ட்ரடக்ஷன் முடிஞ்ச உடனே கிறிஸ்டோஃபரை சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு சர்ச்சு ஃபாதர் பார்த்திங்கன்னா அவரை கிறிஸ்டோஃபருங்கிற கௌரவம் கொடுக்குறாங்க, பட்டம் கொடுத்து அவரை வந்து நீங்கள் இனிமேட்டுக்கு வந்து எங்கள் சர்ச்சையும் எங்கள் ஊரையும் எங்கள் மக்களையும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டோஃபர் வந்து பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதாவது வந்து சண்டை கலை பயிற்சி கொடுக்குறாரு. அப்படி எப்படி தற்காப்பு பண்ணிக்கணும், எப்படி ஒருத்தங்க ஆப்போசிட்காரங்களை எதுக்கணும், பிரச்சனை வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பசங்க பொண்ணுங்க எல்லாருக்கும் சேர்த்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. இந்த சமயத்தில் ஒரு அரசியல்வாதி பார்த்திங்கன்னா காணியார் டிவிஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸரை நியமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ கம்யூனிஸ்டுக்காரங்களும் ப்ளஸ் வந்து கிறிஸ்டோஃபர் சேனை இது ரெண்டுத்தையுமே சமாளிக்கிறதுக்கு அங்கே வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பேர் சொல்லி இந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் வேணும் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஹெட்டு பயப்படுறாரு. ஏங்க இவரா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அந்த பொலிட்டிஷியன் சொல்கிறார், ஆமாம் இவனை பற்றி எனக்கு தெரியும், இவன் தான் வேணும், அந்த டிவிஷனுக்கு இவன் போட்டால் தான் சரிபட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஸ்ட்ராங் ரெக்கமெண்ட் பண்ணுறா. அப்படி இந்த நம்ம காணியார் ஊரில் கம்யூனிஸ்டுக்காரங்க வந்து ஒரு ட்ராமா போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ராமா நாடகம் பார்த்து நிறைய பேர் வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு மாறிட்டாங்க. அதனால் இந்த நாடகத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து சர்ச் ஃபாதர்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ சர்ச் ஃபாதர் வந்து நம்ம வந்து மக்களை போகாமல் இருக்கிறதுக்கு செய்யலாமே தவிர்த்து நாடகத்தை தடை செய்ய நம்மளால் முடியாது. அதனால் மக்களுக்கு எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் தண்டூரா போட்டு சொல்லிவிடுங்க, யாருமே எங்கேயும் போகாதீங்க, அந்த நாடகத்தை போய் பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுங்க அப்படின்றாரு. அதுக்கு மக்கள் சொல்கிறாங்க, நம்ம கிறிஸ்டோஃபரை வச்சு நம்ம அதெல்லாம் பிடிச்சி போடலாமே அப்படின்றாப்படி. அதுக்கு கிறிஸ்டோஃபர் சொல்கிறாரு, அது ஒரு கலை, அவங்க ஒரு நாடகம் நடத்துகிறாங்க, அது அவங்க பிரியம், நம்ம பார்க்காம இருக்கிறது நம்மளுடைய பிரியம், அதனால் நம்ம ட்ராமாவை தடுக்க வேணாம், மக்களை பார்க்காம இருக்க செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு சஜஷன் சொல்கிறாரு. நம்ம கிறிஸ்டோஃபர் தான் ஏற்கனவே வந்து நாடக கோஷ்டியாச்சு, இவர் ராவண அவதாரம் வேஷம் போட்டு நடிக்கிறவர், அதனால் இவருக்கும் இப்போ நாடகம் அப்படின்னோடனே இவருக்கும் ஒரு போய் பார்க்கணுன்ற ஆர்வம் ஆயிடுச்சு. அதனால் இவர் வந்து மக்கள் எல்லாத்தையும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு இவரும் அவர் சிசி பிள்ளையும் 2 பேரும் அந்த கம்யூனிஸ்ட் நாடகத்தை பார்க்கறதுக்கு போகிறாங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் நாடகம் நடிக்கிற அந்த ஹீரோயின், அவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயினும், அவங்க தான் வந்து காய்டு. அந்த நாடகத்துடைய ஹீரோயின் வந்து ரெடியாக ஆகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆள் வந்து கடத்திட்டு போயிடுவான். உடனே நம்ம கிறிஸ்டோஃபர் வந்து போய் ஃபைட் பண்ணி அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வராரு. இப்படி தான் வந்து ஹீரோயினுக்கான ஒரு இன்ட்ரோ நடக்குது. இந்த ட்ராமா ஹீரோயினை காப்பாற்றின பிறகு இவர் ஊருக்கு வந்துடுறாரு. இந்த நியூஸ் தெரிஞ்சு மக்கள்லாம் வந்து சர்ச் ஃபாதர்கிட்ட சொல்கிறாரு.
அந்த ஹீரோயின் வந்து ரெபேக்காவை இவர் காப்பாற்றிட்டாரு அப்படின்னு. அதுக்கு சொல்கிறார் நம்ம கிறிஸ்டோஃபர், ஃபாதர் அவங்க வந்து கம்யூனிஸ்ட்டோ என்னமோ, இப்போ ஒரு ஆள் வந்து கடத்தி அவங்கள தப்பாக நடக்க முயற்சி பண்ணும்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகு இல்லை, அதனால தான் நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி இவர் ஃபாதர்கிட்ட சொல்லி சமாளிக்கிறாரு. அப்போ ஊர் தலைவர்கள் மக்கள் சொல்கிறாங்க, நாளைக்கு வந்து இவங்க நம்ம குருசுமலையிலேயே இந்த ட்ராமா போடுறாங்க, இப்போ இதுக்கு என்ன பண்ணுறீங்க, இப்போ இங்கே போட்டாங்கன்னா மக்கள் பார்த்தாங்கன்னா மனசு மாறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது, இது நடக்கக்கூடாது அப்படின்னு கிறிஸ்டோஃபர்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ கிறிஸ்டோஃபர் சொல்கிறாரு, நாளைக்கு நாடகம் தானே போட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவருக்கு ஏற்கனவே ஒரு நாடக பிரியர் அப்படிங்கிறதுனால இவர் முக்காடு போட்டுக்கிட்டு போய் நிற்கிறாரு. அப்போ அந்த நாடக கோஷ்டிங்கெலாம் வந்து இறங்குறாங்க. பார்க்கும்போது அந்த ரெபேக்கா கிட்ட சொல்கிறாங்க, நேற்று இவர் தான் உன்னை வந்து காப்பாற்றுனது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்போது அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட கிறிஸ்டோஃபர்கிட்ட பேசுகிறேன் அப்படி. அப்போ மக்கள்லாம் கூட்டினோடனே இவங்க ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. இவருக்கும் அந்த ட்ராமா கோஷ்டியை பார்த்தோன்னே இவரும் பழைய நினைவுகள் வந்துடும். போய் கலகலான்னு பேசிட்டு போய் ஸ்டேஜுக்கு உள்ளே உட்காந்து எல்லாத்தையும் நான் அப்படி நடிப்பேன் இப்படி நடிப்பேன்னு இவருடைய பழைய கதையெல்லாம் சொல்லி பெருமையெல்லாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ இந்த சமயத்தில் தான் நாடகம் ஸ்டார்ட் ஆகும்போது இவர் கீழே வந்து நான் நாடகத்தை பார்க்குறேன்னு கீழே வந்துடும் அப்படி. இப்போ கீழே வந்து இந்த நாடகத்தை இவர் நின்று பார்க்கும்போது தான் இவருக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துடும். அவங்க அக்கா சீதாலக்ஷ்மி எப்படி, அவங்க அம்மா எப்படி இருந்தாங்க, அக்கா எப்படி இருந்தாங்க, கிட்டத்தட்ட அந்த ரெபேக்கா போடுற கம்யூனிஸ்ட் போடுற நாடகம் பார்த்திங்கன்னா சேம் இவங்கள அக்காவுடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே வந்துடும். அக்கா ஒரு கொலை நடக்கிறது அதை பார்க்குறாங்க, அதை வந்து போலீஸில் சொல்லும் போது அந்த போலீஸ் வந்து அக்காவை அடித்து கொல்றது, இவன் வந்து பயந்து அழுகிறது, இது எல்லாமே அந்த நாடகத்தில் அப்படியே ஓட்டும் போது கிறிஸ்டோஃபருக்கு வந்து பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்தது. இவரே அப்படியே கண்ணு கலங்கி அப்படி ஸ்டன் ஆகி போயிடுறாரு. நாடகம் பார்க்க போன கிறிஸ்டோஃபர் நாடகத்தில் மயங்கி, அதாவது அவங்க அக்காவுடைய ஸ்டோரியை கண்டு கண்ணை கலங்கிடுறாரு அப்படின்னு பார்த்தோம். அப்போது நாடகம் முடிஞ்ச பிறகு அந்த ரெபேக்கா வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க, உங்கள் பேர் கிருஷ்ணன் பிள்ளை தானே அப்படின்னு. அப்போ 2 பேரும் அப்படியே பேச ஆரம்பித்து இவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறாரு. நீங்கள் போட்ட ட்ராமாவும் என்னுடைய வாழ்க்கையும் ஒன்று தான், கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம், எங்கள் அக்காவுக்கு இப்படி தான் நடந்துச்சு, இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னும் போது நாங்கள் ஊரில் இருக்கிற இந்த மாதிரி செய்திகளெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து உண்மையை டேட்டாஸ்லாம் கேதர் பண்ணி தான் நாடகமாக நாங்கள் போடுறோம், இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. 2 பேரும் பழகிக்கிறாங்க, நல்லா ஃப்ரீயாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ரெபேக்கா அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி சொல்லும்போது அம்மா அப்பாலாம் கொண்டுட்டாங்க, பட் எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை, அதனால தான் நான் இந்த இடத்த 5 ஏக்கரை வாங்கி வச்சுருக்கேன் ஆத்தங்கரையோட. இந்த ட்ராமா போடுறது எல்லாமே வந்து அதுக்காக தான். நான் வந்து ட்ராமா போட்டு பணம் சம்பாரித்து இந்த 5 ஏக்கர் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு வீடு கட்டுறதுக்கு இல்லை, இங்கே இந்த இடத்துல ஒரு ஸ்கூல் கட்டணும், பாகுபாடு இல்லாமல் எல்லா குழந்தைங்களும் படிக்கிற மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும், அதுதான் என்னுடைய ஆசை. எனக்கு இந்த இடத்துல ஏதாவது ஒரு மூலையில் வீடு மாதிரி இருந்தால் போகிறோம், மற்றபடி இந்த இடம் முழுக்க ஸ்கூல் தான் கட்டணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கா சொல்லும் போது கிறிஸ்டோஃபருக்கு ரெபேக்கா மேலே மிகப்பெரிய ஒரு பிரியம் வந்துடுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் எல்லாமே மக்கள், ஊர் தலைவர்கள், ஃபாதர் எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க. இப்போ கிறிஸ்டோஃபர் உள்ளே வராரு. கிறிஸ்டோஃபருக்காக தான் வெயிட்டிங். கிறிஸ்டோஃபர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சத்தம் போடுறாங்க, நீங்கள் எதுக்கு ட்ராமாவுக்கு போன, கேபிஎஸ் ட்ராமாவுக்கு எதுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சத்தம் போடுறாங்க. அப்போ வந்து ஒருத்தர் சொல்கிறார், இல்லை அவர் ட்ராமாவுக்கும் ட்ராமா பார்க்க போல் அங்கேருந்து ரெபேக்காவை பார்க்க போனார் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு கிறிஸ்டோஃபர் சொல்கிறாரு சர்ச்சு ஃபாதர்கிட்ட, ஃபாதர் நான் அந்த ட்ராமாவை பார்த்தேன், முழுசாக பார்த்தேன், அதில் வந்து கிறிஸ்துவத்துக்கோ திருச்சபைக்கோ நம்ம காணியாருக்கோ எதிரான எந்த தப்பான ஒரு நாடகமாக எனக்கு தெரியல, அவங்க நாடகத்தை போடுறாங்க, அதில் எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்கலாம், நம்ம சபையை டெவலப் பண்ணுற வேலையை பார்க்கலாம், நாடகத்தில் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா சர்ச்சு ஃபாதருக்கு செம கோவம் வந்து, இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ யார்ரா, நீ கிறிஸ்துவனா, நீ வந்து கிருஷ்ணன் பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போது சர்ச்சு ஃபாதருக்கும் இவர் கிருஷ்ணன் பிள்ளைங்கிற உண்மை தெரிய வந்துடுது. அப்போது உடனே மக்கள்லாம் கொந்தளிச்சு போயிட்டு இவரை நீ வெளியே போடா அப்படிங்கிறாரு பெரிய ஃபாதர். அதனால் இப்போ மக்கள்லாம் இந்த கிறிஸ்டோஃபரான கிறிஸ்டன் பிள்ளையை வெளியே தள்ளுறாங்க. அவருக்கு ஒரு கழுத்தில் ஒரு டாலர் கட்டியிருப்பாங்க, கிறிஸ்டோஃபர் டாலர், அதை பிடுங்குறாங்க. அதை அவரை விடாமல் வெளியே மக்கள் வந்து இவரை வெளியே தள்ளி விட்ருவாங்க. நீ இனிமேட்டுக்கு கிறிஸ்துவம் இல்லை, எங்களுக்கு கிறிஸ்டோஃபர் இல்லை, எனக்கு கிறிஸ்டோஃபரே தேவை கிடையாது, நீ முதல்ல இங்கேருந்து போடான்னு சொல்லி எல்லாம் விரட்டி விட்ருவாங்க. நம்ம கிருஷ்ணன் பிள்ளை இப்போ வந்து
அவருடைய ஊருக்கு திரும்ப கிளம்புறாரு. சர்ச்சு ஃபாதர் சொல்கிறாரு, இனிமேட்டுக்கு இந்த சர்ச்சுக்கு கிறிஸ்டோஃபரும் இல்லை, கிறிஸ்டோஃபர் சேனையும் இல்லை, இந்த சர்ச்சு மேலே எந்த சைத்தானுடைய நிழலும் படாது, இனிமேட்டுக்கு இவன் தேவையில்லை, அமுச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்றாங்க. மக்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க. இவர் கண் கலங்கிட்டு கிளம்புறாரு. இப்போ இந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த அரசியல்வாதி, நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, அந்த அரசியல்வாதி பார்த்திங்கன்னா இந்த காணியார் வந்து இப்போது யார், கிறிஸ்துவர்கள் கண்ட்ரோலில் இருக்குது. அந்த காணியார் கிறிஸ்துவர்கள் அந்த இடமா கிறிஸ்துவர்கள் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு அவர் ஒரு நோட்டீஸ் கொடுத்து ஏன்னா இவங்க வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்யுது. அப்போது வந்து இந்த இடம் வந்து கிறிஸ்துவர்களுக்கு இருக்கக்கூடாது, அந்த இடத்த விட்டு கிளம்ப சொல்லுங்கள், இவங்க போய் அங்கே குடியேறி இருக்காங்க போல், அதனால் அது அவங்களுக்கு சொந்தமான நிலம் கிடையாது, அந்த இடத்த காலி பண்ண சொல்லுன்னு போட்டு டெல் தம் டு லீவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் பண்ணி ஜிஓ பாஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. இப்போ இந்த வேலையை செய்கிறதுக்காக தான் அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் போலீஸ் ஒருத்தரை ராமையான்னு சொல்லிட்டு அவரை நியமிச்சிருக்காரு அந்த அரசியல்வாதி. இப்போ இந்த போலீஸு டெரரான போலீஸ் அவன் வந்து இப்போது இந்த காணியார் ஊரில் இருக்கிற அந்த கிறிஸ்துவ மக்களை விரட்டிட்டு அவங்கள மொத்தமும் அந்த காணியார் விட்டு காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த அரசியல்வாதியோடைய நோக்கம். இப்போது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் பார்த்து தான் கிறிஸ்டோஃபர் ஊரை விட்டு வெளியே கிளம்புறாரு. இவர் கிருஷ்ணன் பிள்ளை வந்து இப்போ அவருடைய ஊருக்கு தோமாபுரத்துக்கு கிளம்புறாரு. அப்போது பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டோஃபர் சேனையில் ட்ரைனிங் பயிற்சி பெற்ற அந்த பசங்க, குட்டி பசங்கள்லாம் வந்து, இளைஞர்கள் எல்லாமே வந்து அழுகிறாங்க, அண்ணா போகாதீங்க, மாஸ்டர் போகாதீங்க, நீங்கள் எங்கள் கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கிருஷ்ணன் பிள்ளை சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு அங்கேயும் வேலை இருக்குது, நான் போய் பார்க்குறேன், நான் சொல்லி கொடுத்தது ஞாபகம் வச்சுங்க, யாருக்கும் பயப்படாதீங்க, நம்மளுடைய உரிமைக்காக நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பசங்களை எல்லாத்தையும் தேத்திட்டு கிளம்புறாரு. அப்போ கிளம்பும் போது பார்த்திங்கன்னா போகிற வழியில் ரெபேக்கா திருப்பி மீட் ஆகுறாங்க. அப்போ ரெபேக்கா கூட பேசிட்டு போகிறாரு. அப்போ பேசும்போது அந்த பழைய போன முறை சண்டை போட்ட அந்த கம்யூனிஸ்ட் ஆளுங்க அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருப்பாங்க, பஸ் ஸ்டாப்பில். அப்போ இவர் போயிட்டு பேசுவார், தோழர் நான் கிளம்புறேன், சாரி அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போது அவங்களுக்கும் பிடிச்சிரும் நம்ம கிறிஸ்டோஃபரான கிருஷ்ணன் பிள்ளையை. இப்போது பஸ் ஏறும்போது இப்போ கிருஷ்ணன் பிள்ளை ப்ளஸ் வந்து ரெபேக்கா 2 பேரும் பேசிட்டு போகிறாங்க. ரொம்ப நல்ல நெருக்கமான ஒரு பழக்கம் ஆகிடுது. அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்க ரெபேக்கா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் புக்கு கொடுக்குறாங்க நம்ம ஹீரோக்கு. அவரும் வாங்கி வச்சுட்டு பார்க்குறாரு, அந்த ராவணன் நாடகம் புக்கு போல். அதுக்கு பஸ்ஸை நிறுத்தி திருப்பி ஓடி போய் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இன்னும் என்னுடைய ராவணன் ஆட்டத்தை பார்த்ததில்ல, வாங்க ரோமாபுரத்துக்கு வந்து பாருங்கள் என்னுடைய ஆட்டத்தை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்களும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இறங்கி வேறு பஸ்ஸுக்கு மாறணும் போல் அவங்க அந்த பஸ்ஸில் கண்டினியூ பண்ணுறாங்க. 2 பேரும் பாய் சொல்லிட்டு பிரிஞ்சிடுறாங்க. இப்போ இந்த நெக்ஸ்ட்டு சீன் பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ் அதிகாரி உள்ளே வந்துட்டுருக்காரு. ஊருக்குள்ளார பெரிய அழிவு செய்யறதுக்கான பயணம் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி பஸ்ஸு இப்போ வேறு திசையில் பயணம் பண்ணுது. இப்போ இந்த பஸ்ஸு பயணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெபேக்காவுடைய பஸ்ஸில் ஏறுறாரு அந்த டெரரான போலீஸ் அதிகாரி. ஏறின உடனே ஒரு ஃபோட்டோவை வச்சு தேடுறாரு, அந்த ஒரு லேடி ஃபோட்டோ வச்சு தேடுறாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கவங்களாம் தட்டி எழுப்பி மூஞ்ச பார்க்குறாரு. அப்போ ரெபேக்கா அந்த பஸ்ஸில் இருக்கிற போது எந்திரிச்சு, யார் பண்ணி என்னத்துக்கு இந்த மாதிரி வந்து நியூசன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் ஃபோட்டோ வச்சு பார்க்குறாரு. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது ரெபேக்கா. அப்போ ரெபேக்கா முன்னாடி துப்பாக்கி நீட்டி, நான் வந்து சாரி சொல்ல மாட்டேன், குட் பை மட்டும் தான் சொல்லணும்னு பொசுக்குன்னு நெத்திவிலேயே சுட்டுருவான். சுட்டோடனே ரெபேக்கா அங்கேயே காலி ஆகிடுவாங்க. ஹீரோயினை போட்டு தள்ளிட்டா. அப்படி மக்கள்லாம் சிதற ஓடுறாங்க. அங்கே பிரச்சனை நடக்குது. இதே மாதிரி இங்கே காணியார்லேயும் பார்த்திங்கன்னா ஃபைட் நடக்குது. மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. போலீஸ் என்கவுண்டர் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. இப்போ இந்த கலவரம் ஆனவுடனே இவர் இப்போ கிருஷ்ணன் பிள்ளை போன பஸ்லேயும் இதே மாதிரி கலவரம் ஆகுது. இறங்கி ஒரு இடத்துல நிற்கிறாங்க. ஏன்னா பஸ் எதுவுமே மூவ் ஆகலை. அப்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு குழந்தைக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இவர் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் விட வர்றாரு. அப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் 3 பேர் நிற்பாங்க. அவனுங்க மூஞ்சி பார்த்துட்டு என்ன ரொம்ப சோகமாக இருக்கிறானுங்களேன்னு சொல்லிட்டு பக்கம் வந்து பார்த்தா அங்கே ஒரு 10-15 டெட் பாடி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த டெட் பாடியெல்லாம் அவர் பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு கை தெரியுது. பார்த்தா அது ரெபேக்கா கை மாதிரி தெரியுது. இவருக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. அப்படியே பக்கம் போய் பார்க்குறாரு. காற்றுக்கு அந்த துணி மூஞ்சி விலகும் போது பார்த்தீங்கன்னா ரெபேக்கா அப்படியே இவருக்கு மனசு உடைஞ்சு போயிட்டு அழுக ஆரம்பித்தார். அப்படியே அழுதுட்டு போய் கையை பிடிச்சிட்டு அவங்க போட்ட ட்ராமா, அவங்க பேசின வார்த்தைகள், இவர் பை சொன்ன வரையும் கடைசியாக இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பை சொல்லியிருப்பார். அது வரையும் பார்த்து அவர் ரொம்ப வெக்ஸ் ஆகி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருப்பார். அப்போ தான் என்ன நடந்துச்சு ஏதுன்னு இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதை பற்றி கேட்குறதுக்கு தான் அந்த பஸ்ஸுடைய கண்டக்டரை பிடிச்சி கேட்பாங்க, யாருப்பா, எதுக்கு வந்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த கண்டக்டர் சொல்லுவார், இல்லைங்க ஒருத்தன் வந்தான், அவன் வேறு ஒரு லாங்குவேஜ் மாதிரி பேசினான், வந்தான், பார்த்தான், ஃபோட்டோவை பார்த்தான், டொப்புன்னு சுட்டுட்டான்,
அப்படின்ற மாதிரி அந்த தோழர்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ சீஃப் மினிஸ்டர்கிட்ட போயிட்டு இவங்க சொல்கிறாங்க, ஆஃபீஸர்ஸ், சார் இந்த மாதிரி வந்து நாடு முழுக்க மிகப்பெரிய கலவரம் ஆயிடுச்சு, அதனால் வந்து இப்போ இந்த கலவரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது, அதனால் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம ஆட்சியவே கலைக்கிறதுக்கு உண்டான லெட்டரை வந்து அமைச்சிருக்காங்க எதிர்கட்சிக்காரங்க, அதனால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ரட்டரி அவங்கெல்லாம் போய் பேசுவாங்க. அப்போது வந்து முதலமைச்சர் சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட் முதலமைச்சர், எனக்கு வந்து ஆட்சி இழக்கிறத பற்றி பெரிய விஷயம் இல்லை, பட் வந்து என் மக்களோட கண்ணீர், அவங்க சிந்தின ரத்தத்துக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும், பட் இதுக்கு பின்னாடி என்னமோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசனை பண்ணுவார். அப்போ இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, யார் இருக்கிறா அப்படின்னு அந்த டவுட் வரும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த அரசியல்வாதி இன்னொரு மினிஸ்டர்கிட்ட இதை பற்றி பேசுகிறத காமிப்பாங்க. அப்போ காமிக்கும் போது தான் பார்த்திங்கன்னா அந்த பட்டேலர், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீனில் ஒரு பட்டேலர்னு சொல்லிட்டு முகம் தெரியாத ஒரு ஆளை காமிப்பாங்க. அந்த ஆள் தான் வந்து பட்டேலர் அப்படின்னு. அவர் தான் வந்து பிருத்திவிராஜ். இந்த பட்டேலருக்கு சொந்தமானது தான் இந்த கிராமங்கள், பல கிராமங்கள் வந்து இந்த பட்டேலருக்கு சொந்தமானது. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்னாடி அவங்களுக்கு சொந்தமான ஒரு நிலமாக இருந்துட்டு வருது. இப்போ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காணியார் ஏன் வந்து காணியாரும் அந்த சபிக்கப்பட்ட மலைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, காணியார் மலை, அந்த மலையும் வந்து ஏன் பட்டேலர் வந்து அவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மலையில் ஃபுல்லாகவே கோல்டு இருக்குதான், மைனிங் கம்பெனி பேரில் அவர் அதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ அதை மைனிங் கம்பெனி அதை நோண்டி எடுக்கணும்னா அந்த காணியார் மக்களை காலி பண்ணணும். இப்போ அந்த காணியார் மக்களை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இவ்வளோ கலவரம் பண்ணி செஞ்சு அந்த ஊரவே காலி பண்ணுறதுக்கு பட்டேலர் தான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காப்படி. இப்போ இது வந்து இப்போ தான் வந்து சொல்லுவாப்படி இந்த அரசியல்வாதி, அவனுடைய நிலத்தை அவன் எடுக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வான் அப்படின்னு. இப்போ இந்த காணியார் ஊரில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் மட்டும் நிலத்தை பட்டா வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த 5 பேர்கிட்ட காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. அந்த 6வது ஒரு ஆள் தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரபேக்கான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரபேக்கா கொடுக்க மாட்டேன், ஏன்னா அந்த பொண்ணு ஸ்கூல் கட்டணுன்ற அந்த அபிப்பிராயத்தில் இருக்கிறனால கொடுக்க மாட்டேன்றதுனால அந்த போலீஸ் அதிகாரி வச்சு போட்டு தள்ளிடுவாங்க. இப்போ இந்த கலவரம் இது எல்லாத்துக்கும் யார் பின்னாடி இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டேலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்மளுக்கு காமிப்பாங்க. பட்டேலர் அவருக்கு உண்டான சொந்த நிலத்தை எடுக்கிறதுக்கு எத்தனை உயிர் போனாலும் என்ன கலவரம் ஆனாலும் அவர் அதை பற்றி பொருட்படுத்த மாட்டார் அப்படின்னு காமிக்கிறாங்க. அப்போது அதனால் இப்போது ஊரில் மிகப்பெரிய கலவரம், அத்தனை மக்களையும் கொன்று கூச்சிட்டாங்க. அந்த காணியார் ஃபுல்லாக வந்து பட்டேலருக்கும் அந்த மலைக்கு போகிறதுக்கு சபிக்கப்பட்ட மலைன்னு சொல்லி வச்சுக்காருல மக்கள்கிட்டெல்லாம், அந்த மலைக்கு போய் மைனிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இந்த மக்கள் ரொம்ப இடைஞ்சலாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரையும் காலி பண்ணால் தான் அதை வந்து ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கிறதுனால இப்போ இந்த மக்களை காலி பண்ணுற நடவடிக்கை இந்த போலீஸ் மூலிமா எடுக்கிறாரு பட்டேலர். போலீஸ் ஸ்டேஷனில் இந்த போலீஸ் அதிகாரி பேசிகிட்டு இருப்பார், இன்றைக்கி நைட்டு வந்து அந்த கொன்னம்புரம் காணியார் அந்த வில்லேஜை வந்து இன்றைக்கி எரியணும், மக்கள் எல்லாம் இன்றைக்கி அடிக்கணும், எல்லாரையும் கொண்டுட்டு இன்றைக்கி நைட்டுக்குள்ளார இந்த கலவரம் மிகப்பெரிய கலவரம் ஆகணும், கலவரத்தினால இந்த மக்கள் செத்தாங்க அப்படின்னு இருக்கணும், இன்றைக்கி நைட்டே முடியணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த அமராவதி ஆற்றை எப்படி கடக்கிறது, எப்படி வந்து இது மக்களெல்லாம் கொள்வது அப்படின்னு பிளான் பண்ணுறத ஒரு பையன் கேட்டுருவான், அந்த கிறிஸ்டோபர் சானி பையன். அவன் ஓடி வந்து சர்ச்சுடைய பெல் அடித்து மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சர்ச் ஃபாதரும் வெளியே வருவார், அவங்க முன்னிலையில் சொல்லிடுவான், ஃபாதர் இந்த மாதிரி இன்றைக்கி நைட்டு வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு அந்த போலீஸ்காரர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவான். இப்போ இங்கே இப்போ வந்து காணியாரில் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவர்களுக்கும் கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் தான் பிரச்சனை அப்படின்னு சர்ச் ஃபாதர் நினச்சிட்டு இருந்தார். மக்களும் அப்படி தான் நினச்சிட்டாங்க. கம்யூனிஸ்டுக்காரங்க கிறிஸ்துவத்தை எதிராகவும் கிறிஸ்துவர்கள் கம்யூனிஸ்ட் எதிராகவும் நினச்சி இருந்தாங்க. ஆனால் இங்கே இருக்கிற மொத்த பேருக்கும் பொது எதிரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் பார்த்திங்கன்னா அரசியல்வாதி ப்ளஸ் வந்து அந்த பட்டேலர் தான் உண்மையான எதிரி. அது மட்டும் இல்லாமல் பட்டேலர் தான் வந்து உண்மையான நிலத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இப்போ தான் காமிக்கிறாங்க. அப்போது இப்போ மொத்தமும், அதாவது கிறிஸ்துவ மக்களாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் மக்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நைட்டு வந்து உயிர் தப்பிக்கிறது ரொம்ப சிரமம் அப்படிங்கிறது சர்ச் ஃபாதர் புரிஞ்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுவார். மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி தப்பிக்கணும் என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உஷாராக இருங்கன்னு சொல்லிட்டு இவர் போய் உள்ள ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணன் பிள்ளை கிறிஸ்டோஃபர் அந்த ரபேக்காவுடைய பாடியை அடக்கம் பண்ணுறதுக்காக
அந்த பொண்ணுடைய நிலம் ஸ்கூல் கட்டணும்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா, அந்த நிலத்துக்கு வராரு. அப்போ அந்த நிலத்துக்கு வரும்போது அந்த பொண்ணை அடக்கம் பண்ணும்போது இந்த காணியார் மக்கள், சர்ச் ஃபாதர் எல்லாருமே வந்துடுவாங்க. வந்து அவங்க பேசுவாங்க. பேசிட்டு இப்போ ஃபாதர் சொல்லுவார், இன்னைக்கு வந்து இரவு வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுது. இந்த மக்களை கொன்று குவிக்க போகிறாங்க. இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு யார் தான் இருக்கிறாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுவார். அப்போது அந்த கிறிஸ்டோஃபர் சொல்லுவார், ஃபாதர் எனக்கு வந்து கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு, தலித்து, அவன் இவன் எனக்கு எதுவும் கிடையாது. நான் கிருஷ்ணன் பிள்ளை தான், உண்மை தான். ஆனால் எனக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. மக்கள் பாகுபாடுனால தான் எல்லாருமே அழிவு ஆரம்பம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாப்படி. அதனால் வந்து இவர் பேசுவாங்க. பேசிட்டு அப்போ அந்த ஒரு குழந்தை வந்து ஓடி வந்து, அண்ணா போகாத, நான் இங்கேயே இருங்க, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும். அப்போ அது சொல்லும்போது கிறிஸ்டோஃபர் வந்து யோசனை பண்ணார். அவங்க அக்கா வந்து சொல்கிற மாதிரியே இருக்கும். அப்போது அவங்க அக்கா இறக்கும்போது சொல்லுவா அப்படி, இந்த மாதிரி நீ பெரிய பையனாக ஆகிட்டு நீ தைரியசாலியாக பலசாலியாக வளர்ந்த பிறகு எல்லாரையும் காப்பாற்றணும், உன் சக்தி இருக்க இல்லையோ நீ எல்லாருக்கும் உதவி செய்யணும், சண்டை போடணும், காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க அக்கா சீதாலட்சுமி சொல்கிறது இவருக்கு ஞாபகம் வரும். அதனால் இப்போ இன்றைக்கி நைட்டு வந்து இப்போ போலீஸ் வந்து கிளம்பி வரா அப்படி. இப்போ அந்த போலீஸ் வரும்போது ஒரு பெரிய பட்டாலியனோட வராரு. இந்த ஊரே இன்றைக்கி எரிச்சிடணும், ஏன்னா வந்து பட்டேலருடைய ஆர்டர் படி ஊரே எரிக்கணும் அப்படின்னு சொல்லி வரா அப்படி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிறிஸ்டோஃபர் சேனை மக்கள் எல்லாருமே இந்த பக்கம் திரண்டுக்கிறாங்க. இப்போ இந்த மக்கள்லாம் சண்டை போட்டு அவங்க வந்து ஆயுதத்தோடையும் பயங்கர பட்டாலியன் குரூப்போடையும் போலீஸ் இல்லாமல் இன்னும் நிறைய அடியாளுங்களோட வருவான் அந்த போலீஸ் அதிகாரி. அவங்க கூட எப்படி இவர் ஃபைட் பண்ணி செஞ்சு இந்த மக்கள் எல்லாமே பயங்கரமாக அடி வாங்குவாங்க. இவங்களும் நல்லா பிளான் பண்ணி நல்லா சண்டை போடுவாங்க, செய்வாங்க. இவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காருல, இந்த பசங்களும் நல்லா சண்டை போடுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஆயுதம் இருக்கிறதுனால ஒருத்தர் எதிர்த்து போராடி இது பண்ணுவாங்க. இறுதியில் பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் அதிகாரி வந்து நம்ம கிறிஸ்டோஃபரை ஷூட் பண்ணிவிடுவான். பட் இருந்தாலும் முடியாத சந்தர்ப்பத்துலேயும் இவர் ரொம்பவுமே தம் கட்டி ஃபைட் பண்ணுவான். அப்படி ஃபைட் பண்ணி அந்த போலீஸை வந்து கொல்ற தருவாயில் அந்த போலீஸ் சொல்லுவான், இது வந்து உனக்கு ஸ்டார்டிங் தான், இது நீ என்ன கொல்றதுனால இது முடிஞ்சிடும்னு நினைக்காத, இதுக்கு பின்னாடி பெரிய விஷயம் இருக்குது. இந்த நிலத்துக்கு உரிமையாளர் வந்து என்றைக்கு இருந்தாலும் வருவான், உங்களை வந்து அவன் விரட்டாமல் விட மாட்டான், உங்களை எல்லாம் அழிச்சிட்டு தான் வந்து அவனை எடுத்துக்கணுன்னா கண்டிப்பாக அவன் அதை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இவன் சொல்லுவான். அப்போ அந்த சமயத்தில் கிறிஸ்டோஃபர் வந்து மைண்ட் யோசனை பண்ணுவான். அப்படி இந்த சண்டை போராட்டம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இவர் திருப்பி சர்ச் ஃபாதர் வந்து நம்ம சர்ச்சுக்கு வந்து இவரே கிறிஸ்டோஃபர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம். அப்படி செய்வார். இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம், ஆனால் இது முடிவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார், மக்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணுவார். அப்போ அந்த சமயத்தில் கிறிஸ்டோஃபர் வந்து அடுத்த பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிச்சு, மக்களுக்கு தெரியாது. அப்போது அவர் அடுத்த பிரச்சனை யார், அந்த பட்டேலர் வந்து கண்டிப்பாக உள்ளே வருவான். இது வந்து போலீஸ்காரனை வச்சு இவங்களை வெட்டுறதுக்கு பார்த்தது அவ்வளோதான். ஆனால் முழுசாக அவன் இறங்க போகிறான், இந்த குரூப்பு இந்த மக்களை வந்து காணியார் டீமே காலி பண்ணிட்டு தான் அவனுடைய மைனிங் கம்பெனி ஆரம்பிக்கணுன்றதுனால அவன் வருவான், இவங்களெல்லாம் கொல்லுவான்றது கிறிஸ்டோஃபருக்கு தெரியும். அதனால் கிறிஸ்டோஃபர் வந்து காவல் தூதனாக வந்து இந்த ஊருக்கே மக்களுக்கே எல்லை கடவுளாக நின்று எல்லாரையும் காப்பாற்றுறான் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிப்பாங்க. ரொம்ப நல்ல படங்க, அருமையான படம், சிறப்பாக முடிச்சிருக்காங்க. எந்த விதமான ஒரு கலாட்டம் இல்லாமல் தேவையான இடத்துல தேவையான ஃபைட்டு, தேவையான காட்சிகள், அருமையான இன்ட்ரடக்ஷன், நல்ல படமாக முடிக்கிறாங்க. இந்த படத்தை கவனிங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவதுனா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.